आप बोलते ना अभी बोलेंगे उनका नाम बताओ। எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் आज हम सबके लिए बहुत महत्वपूर्ण दिन है। हमारे सहयोगी के रूप में यहाँ पर दोनों विधिवत चुनाव पर्यवेक्षक होने के नाते मैं स्वामीनाथन जी को अध्यक्ष के रूप में घोषित करता हूं और राष्ट्रीय परिषद के लिए दामोदरन जी को घोषित தலைவர் अनादर बातकुल में கொஞ்சம் அமைதியா இருங்க ஜி மினிஸ்ட்ரிக்கு வந்து மாலையை போடுங்க மத்திய அமைச்சருக்கு நம்முடைய மாநில தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள சாமிநாதன் भारत माता की जय, भारत माता की जय, भारत माता की जय, பாரத் மாதா கி ஜெய். ஒரு 5 நிமிஷம் தலைவரோட ஏற்பட இருக்கு, அதுக்கப்புறம் அந்த கூட்டம் முடியும். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், வந்தே வந்தே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய புதிய மாநில தலைவர் தேர்தலுக்கு வருகை தந்திருக்கும் அவர்களுக்கு புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பா 5 முறை மத்திய பிரதேசத்தில் வந்து தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுகிறாரு. ஒரு பாராளுமன்ற தேர்தலில் மட்டும் ஒரே இடத்துல வெற்றி பெறுறது ஈஸி. 5 முறை இந்திய வரலாற்றிலேயே 5 பகுதியில் வெவ்வேறு பகுதியில் நின்று மாபெரும் வெற்றி பெற்ற பிரகலாத் சிங் அவர்கள் வந்து புதுச்சேரியில் வந்து வந்துகிறாரு. வாஜ்பாயினுடைய
அமைச்சரவையில அதாவது நிலக்கரி மற்றும் சுரங்கத்துறை அமைச்சராக வந்து சிறப்பாக செயல்பட்டுகிறாரு. எப்பப்பெல்லாம் புதுச்சேரிக்கு வந்து மிகப்பெரிய நிகழ்வு நிகழ்தோ அதற்காக மத்திய தலைமை தொடர்ந்து நரேந்திரன் அவர்களை வந்து புதுச்சேரிக்கு அனுப்புகிறாங்க. 21 இந்த மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைப்பதற்கான மிகப்பெரிய சரித்திர நிகழ்வாக நாங்கள் இந்த தருணத்தை வந்து கருதுகிறோம். அது மட்டும் இல்ல, யோசிச்சு பார்த்தா அதாவது பிரகலாத் அனுப்புகிறாங்க. உங்களுக்கு வந்து இதுல தெரியும், கதையில நிஜத்துல எங்கே கடவுள் எங்கே கடவுள் அப்படின்னு கேட்கும்போது கடவுளே இல்லை அப்படின்னும் போது பிரகலாதன் அனுப்பி தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் கடவுள் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உடைச்சு இதோ இருக்கிறார் கடவுள் காட்டு. யார் வந்து கடவுள் இல்லைன்னு அவரே வந்து வதம் செய்து மாலையாக போட்ட பிரகலாத் சிங் அவர்கள் இன்று எங்கே பாரதிய ஜனதா கட்சி எங்கே பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கேக்குது புதுச்சேரியில. இன்னைக்கு ஒரு நிகழ்வா எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி என்பதை பிரகலாத் சிங் மூலமாக அனைத்து தொண்டர்கள் வந்து நிரூபிப்பார்கள். அது மட்டும் இல்ல, 4 ஆண்டுகள் இதே நிர்வாகிகள் மிக கடுமையாக உழைத்ததனுடைய ஒரே விளைவு இந்த பதவி தொண்டர்களால் கிடைக்கப்பட்ட பதவியை தவிர என்னால் கிடைக்கப்பட்ட பதவி கிடையாது. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியில மட்டும்தான் தலைவரை வந்து எங்கேயோ நிர்ணயிக்கிறது கிடையாது. தொண்டர்களுடைய எண்ணப்படி ஒரு தலைவரை நியமிக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை வந்து இந்த தருணத்தில் நாம சொல்றோம். அது மட்டும் இல்ல, ஒருங்கிணைப்பு, புதியவர்கள் இணைப்பு அனைவருமே வச்சு இந்த 3 ஆண்டுகள்ல எங்களுடைய அனைவருடைய இலக்கு புதுச்சேரி மாநிலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளுமே இந்த புதிய டீம் வந்து கண்டிப்பாக செயல்பட்டு நரேந்திர மோடி அவர்களுக்கும் எங்கள் மீது புதுச்சேரி மேல மிகுந்த அக்கறை உள்ளவர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் நம்மளுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி அவர்களும் புதுச்சேரி மாநிலத்தின் சார்பாக இன்றைய தினம் அனைத்து நிர்வாகிகளின் சார்பாக மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரத பிரதமருடைய மிகப்பெரிய கனவான காங்கிரஸ் இல்லாத புதுச்சேரியை உருவாக்குவது என்பதை சபலமாக இன்றைய தினம் எடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவருக்கும், அதாவது இந்த நிகழ்ச்சியில் ஒரு சந்தோஷமான தருணம், அனைத்து முன்னாள் தலைவர்களுமே வந்து இந்த நிகழ்ச்சியில வந்துறாங்க. எல்லா முன்னாள் தலைவர்களுக்கும் நான் வந்து பாராட்டு தெரிவிக்கிறேன். ஒரு தலைவர் பதவி ஏற்றுகிறார் அப்படின்னா, பதவி கிடைக்கல அப்படின்னா வரமாட்டாங்க. நம்ம கட்சி அப்படின்ட்டு இந்த நிகழ்ச்சியில கலந்துகிற அனைத்து நிர்வாகிகளுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவித்து பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்து नेक्स्ट आएंगे तब अभी तो साइट्स पे जाना है। आपका गवर्नमेंट के साथ नाते कह सकता हूँ कि आदरणीय प्रधानमंत्री हमारे ब्रांड एम्बेसडर हैं। दुनिया में जो बढ़ रहा है उसके पीछे उनका नेतृत्व, उनकी अपनी एक कार्य प्रणाली है। उसमें ये बातें जो मैंने आपको कही हैं कि पिछले 100 दिनों के भीतर जो सरकार बनने के बाद जो 4 बड़े स्टेप्स लिए गए थे उसके परिणाम दिखने लगे हैं। ई वीज़ा के समय को बढ़ाना, उसकी फीस को कम करना, जीएसटी के होटल्स के कमरों पर को कम करना और पीक्स को खोलना। 137 पीक्स को एक साथ खोला गया था। अभी कल्चरल स्पेस की बात प्रधानमंत्री जी ने कही थी। हमने पहला कल्चरल स्पेस लोकार्पित कर दिया है। प्रधानमंत्री ने खुद ने कलकत्ता से शुरुआत की है। वो कल्चरल स्पेस में आगे दिल्ली है, मुंबई है, अहमदाबाद है, वाराणसी है। उसी दिन एक और नई अनाउंसमेंट हुई है और वो जानकारी आपके लिए भी महत्वपूर्ण है, क्योंकि यहाँ लेफ्टिनेंट गवर्नर ने भी मुझे ये बात कही है। जो हमारे म्यूजियम्स हैं उनमें बहुत महत्वपूर्ण चीज़ें हैं जो दुनिया के पास नहीं है, जैसे इंडियन म्यूज़ियम कोलकाता, नेशनल म्यूज़ियम दिल्ली, चेन्नई का जो म्यूज़ियम है वो, हैदराबाद का म्यूज़ियम। इन 4 म्यूज़ियम्स को हम ये मानते हैं कि हम उसके 5 से 8% ही चीज़ों को डिस्प्ले कर पाते हैं। बाकी चीज़ों को हमने रख रखा है और वो दुनिया में बेशकीमती हैं।
आज मुझे लेफ्टिनेंट गवर्नर पांडिचेरी ने भी कहा है कि यहाँ का जो म्यूजियम है उसमें भी अच्छी कलेक्शन है, लेकिन उसके पास विस्तार के लिए कोई वो नहीं है। तो मैंने उनसे कहा है कि आप ASI को एजेंसी बनाकर उस पर काम शुरू करिए, तो मुझे लगता है कि ये जल्दी भी होगा और बेहतर होगा। तो ये अपग्रेडेशंस का काम भी इंडियन म्यूजियम कलकत्ता से शुरू हुआ है, उसके बाद में चेन्नई है, आपका नेशनल म्यूजियम दिल्ली है और हैदराबाद के म्यूजियम। इन 4 म्यूजियम्स को हम समय सीमा के भीतर अपग्रेड करके उनको कल्चरल स्पेस देने का काम भारत सरकार करेगी। मुझे लगता है ऐसे एक काम और है जो मुझे लगता है आपको शायद अच्छा लगेगा कि जब हमने बौद्ध सर्किट को लेकर बड़ा काम किया है पिछले 5 वर्षों में, तो हमने मेरे मंत्री बनने के बाद सांची से हमने शुरू किया है कि श्रीलंकन शैली भाषा को हमने सांची के साइन बोर्ड में स्थान दिया है। वहाँ से हमने शुरुआत की है, क्योंकि वहाँ जो फुटफॉल है श्रीलंकन्स का वो 3.25 लाख पर ईयर है। तो हमने ये तय किया कि जिस भी हमारी आइकनिक साइट्स पर या हेरिटेज साइट्स पर 1 लाख से ज़्यादा फुटफॉल किसी विदेशी पर्यटक का होगा, और यदि वो हिंदी अंग्रेजी में कंफर्टेबल नहीं है, ऐसी भाषा वाले पर्यटकों की संख्या अगर 1 लाख से ऊपर होती है, तो हम उनकी भाषा में वहाँ साइन बोर्ड उपलब्ध कराएंगे ताकि उनको सुविधा हो। और उसका बड़ा रिस्पांस आया है, और हमने बौद्ध सर्किट के सारनाथ में, गया में, श्रावस्ती में 4 जगह चाइनीज़ साइन बोर्ड भी लगाए हैं। वहाँ पर चाइनीज़ टूरिस्टों का बड़ा ज़बरदस्त मूवमेंट है, और इसलिए मुझे लगता है कि अभी तक इन्हें 6 महीनों में आदरणीय मोदी जी के नेतृत्व में बेहतर काम हुआ है। लक्ष्य यही है कि हम अपने फुटफॉल को दुगना करें, और जो 5 बिलियन हमारी वो है इकोनॉमी का जो लक्ष्य है, उसको पूरा करने में पर्यटन मंत्रालय अपना योगदान करे। मुझे लगता है मुझे तो इस अवसर पर इतना ही बोलना है। अब आप पूछ सकते हैं, और जो बात आपने अभी पत्रकार वार्ता के पहले कही थी, आप विश्वास करिए कि अगले चुनाव में पांडिचेरी में भाजपा की सरकार होगी। कैसे होंगे ये बताइए कि मैं मुझे लगता है इसके लिए एक मिनट एक भी MLA नहीं है मैं इनके पास बस स्टेट। मैं धन्यवाद करता हूं आपके इस प्रश्न के लिए। मैं मणिपुर का प्रभारी था, वहां एक भी MLA हमारा नहीं था। 1.02% हमारा वोट बैंक था, 1.02% ओनली, एक भी MLA नहीं था। हमने 37.2% वोट लिया और हमने मणिपुर में सरकार बनाई। इसलिए ये आंकड़े का खेल नहीं है कि हमारा MLA है नहीं है, हमारा वोट परसेंटेज क्या है। बात होती है कि काम करने का तरीका, संगठन की ताकत, वो सरकार बनाती है। और मुझे लगता है कोई भी मोदी जी के नेतृत्व के प्रति लोगों की आस्था है, और मुझे लगता है कि जो वर्किंग है, कई बार दुष्प्रचार कांग्रेस ने बहुत किया है, और वो बेनकाब होगा। और आप विश्वास करिए, अभी काम शुरू हुआ है, अभी हम फिर से हमारा संगठन नए सिरे से काम शुरू करेगा, और हम विश्वास करते हैं कि पांडिचेरी में अगली बार भारतीय जनता पार्टी की सरकार होगी। जी साहब, एक बात, अभी तमिलनाडु में भी प्रेसिडेंट है, वो कभी तमिलनाडु मुझे पांडिचेरी की जिम्मेदारी है, मुझे तमिलनाडु की जिम्मेदारी नहीं है, वो तमिलनाडु वाले बताएंगे। नहीं, बट आपको तो सीट जीतना है ना, आपको तो इलेक्शन जीतनी है, कैसे जीतेंगे बताइए, स्ट्रेटेजी क्या है, कैसे करेंगे? स्ट्रेटेजी आपको थोड़ी बताएंगे, स्ट्रेटेजी हम लोग बनाएंगे। वोट से ही चुनाव जीतते हैं, वोट से ही चुनाव जीतते हैं, और स्ट्रेटेजी आपको थोड़ी बताएंगे, स्ट्रेटेजी हम लोग बनाकर अपना इम्प्लीमेंट करेंगे। सब पे आप, आज का दिन है संगठन के दिन बात करने का। भारतीय जनता पार्टी संगठन और नीतियों के आधार पर चुनाव लड़ती है। संगठन हमारा अब फिर से तेज गति के साथ लगेगा। अच्छा, अभी तो हमारे जो मुख्यमंत्री हैं, उन्होंने जस्ट आपके आने से पहले, आधा घंटा पहले, उन्होंने कांग्रेस पार्टी, मुख्यमंत्री ने, कांग्रेस पार्टी ने एलिज किया है कि बीजेपी ने उनका सरकार गिराने का कोशिश में लगे हैं, इसीलिए उनका जो MLA है धनवेलु, उसके जरिए से ये काम हो रहा है। कौन सा काम? कांग्रेस सरकार को गिराने जैसे। तो आप मुझे लगता है कि इतना डर उनको क्यों है, मुझे लगता है वो अपने कारणों से डर रहे होंगे। भाजपा से उनको नहीं डरना चाहिए, ऐसा डर नहीं रखना चाहिए। वो अपने कारणों से गिर रहे हो तो भाजपा पे आरोप ना लगाएं। बीजेपी इस रास्ते पर नहीं जाती है, लेकिन अब वो खुद अपने कारणों से गिर जाएं तो जो उनकी समस्या है, वो क्यों डर रहे हैं, इसका जवाब तो वो ही दे पाएंगे, हम तो नहीं दे पाएंगे।
हम कभी बीजेपी काम करती नहीं। சார் ஷார்ட்டா இந்த ஆட்சி அமைப்புன்னு இருக்காங்க பாஜக ஆட்சி அதுக்கான அடித்தளம் என்ன வேலை செய்யுங்க ஷார்ட்டா சொல்லுங்க. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து காங்கிரஸ் வந்து ஆட்சியில் இருக்குது. அதுக்கு வந்து ஆப்போசிஷன் பார்த்தா இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து இப்போ தான் வந்து 2 முறை ரூலிங்கில் வந்துருக்குது. இன்றைக்கி வந்து புதுச்சேரியில் அவங்க காங்கிரஸ் எம்எல்ஏவே வந்து ராஜினாமா செய்யணும்னு சொல்லிடுறாரு நம்ம நாராயணசாமியை. இன்றைக்கி வந்து பப்ளிக் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சி தான் காங்கிரஸுக்கு மாற்றுன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் வந்து மண்டல் லெவலில் பூத் லெவலில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து அமைப்பு ரீதியான அதிகமாக அமைப்பு ரீதியாக வந்து நம்பர் 1 உள்ள கட்சி வந்து புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி 60,000 உறுப்பினர் இன்றைக்கி வந்து இது ஒரு யூனியன் டெரிட்டரி என்பதால் இப்போ கடந்த 50-60 ஆண்டுகளில் காங்கிரஸுக்கு தான் வந்து ஓட்டு போட்டிருந்தாங்க அப்போ ஆட்சி அங்கே இருக்கும்போது. இன்றைக்கி மக்கள் நம்புகிறாங்க இந்த சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஆட்சிக்கு வந்தால் புதுச்சேரி உள்ள அனைத்து பிரச்சனையும் தீருன்றத நம்புகிறாங்க. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஊழல் இல்லாத மக்களுடைய எண்ணத்துக்கு ஏற்ப அவங்களுடைய கருத்துக்கு ஏற்ப பாரதிய ஜனதா கட்சி இப்போ இதை விட பின்தங்கிய மாநிலமான திரிபுரா, மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், நாகாலாந்து நம்மளை விட கம்மியாக இங்கேனாச்சும் 3% ஓட்டு இருந்தது லாஸ்ட் சட்டமன்றத்தில் தனியாக நிற்கும் போது. அங்கெல்லாம் 1.0.8 இங்கேருந்து 30% நரேந்திர மோடியினுடைய மிக சிறந்த நிர்வாகத்தை புதுச்சேரியில் நாங்கள் ஒரு 4 ஆண்டுகள் தேர்தலே சந்திக்கலை, பாராளுமன்றத்தில் வந்து நம்ம சந்திக்கலை. இந்த சட்டமன்றம் 2021 பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு மக்கள் வந்து ஒரு வலுவான ஒரு ஆட்சி அமைப்பதற்கான அனைத்து அனுகூலங்களும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி மாதிரி புதுச்சேரியில் அமைவதற்கான அனைத்து வாய்ப்புகளும். अगली सरकार भाजपा सरकार। भारत माता की जय। भारत माता की जय।